ஹலோ மக்களே, ஜூலை 1 முதல் புதிய விதிகள். மாற்றமடையும் எல்பிஜி கேஸ் சிலிண்டர் விலை. எல்பிஜி விலை எண்ணெய் சந்தைப்படுத்தும் நிறுவனங்கள் ஒவ்வொரு மாதமும் முதல் தேதியில் எல்பிஜி சிலிண்டர்களின் விலையை மாற்றி அமைக்கின்றன. இந்த விலைகள் ஜூலை 1ஆம் தேதி காலை 6 மணிக்கு மாறலாம். எரிவாயு விலையில் மாற்றம். 19 கிலோ வர்த்தக எரிவாயு சிலிண்டரின் விலை பல முறை மாறியிருந்தாலும் 14 கிலோ சமையலறை சிலிண்டரின் விலை நீண்ட நாட்களாக மாறவில்லை. ஏடிஎஃப் மற்றும் ஜிஎன்சி பிஎன்சி விலைகள் ஒவ்வொரு மாதமும் முதல் தேதியில் எண்ணெய் சந்தைப்படுத்தும் நிறுவனங்கள் விமான எரிபொருள் மற்றும் ஜிஎன்சி பிஎன்சி ஆகியவற்றின் விலைகளை திருத்துகின்றன. அவற்றின் புதிய விலையும் ஜூலை 1ஆம் தேதி அறிவிக்கப்படலாம். விமான கட்டணம் குறைக்கப்படலாம். ஏடிஎஃப் விலை குறைப்பு. விமானத்தில் பயணிப்பவர்கள் நிவாரணம் அளிக்கலாம். அதே நேரத்தில் ஜிஎன்சி விலை குறைந்தால் வாகனம் ஓட்டுவது மலிதாகிவிடும். கிரெடிட் கார்டு பில் கட்டணம் செலுத்தும் விதிகள். ஜூலை 1 முதல் கிரெடிட் கார்டு செலுத்துவது தொடர்பான பெரிய மாற்றம் நடக்கிறது. இதற்கு பிறகு சில கட்டண தளங்களிலிருந்து பில் செலுத்துவது சிக்கல்கள் இருக்கலாம். கிரெடிட் கார்டு செலுத்தும் விதி ஏன் மாறுகிறது? ரிசர்வ் வங்கியின் புதிய ஒழுங்குமுறையின்படி ஜூலை 1 முதல் அனைத்து கிரெடிட் கார்டு பில் பேமெண்ட்களும் பாரத் பில் பேமெண்ட் சிஸ்டம் பிபிஎஸ் மூலம் செய்யப்படும். இதன் மூலம் பில்லிங் செய்யப்படும். சிம் கார்டு போர்ட் விதி. பாதுகாப்பை மனதில் வைத்து ட்ராய்டு விதிகளை மாற்றியுள்ளது. ஜூலை 1 முதல் மொபைல் எண் போர்ட்டபிலிட்டி எம்என்பி விதிகள் மாறும். சிம் இடமாற்றம் மோசடியை தவிர்க்க இந்த மாற்றம் செய்யப்படுகிறது. சிம் கார்டு போர்ட் விதியால் என்ன மாறும்? விதிகளில் இந்த மாற்றத்தால் சிம் கார்டு திருடப்பட்டாலோ அல்லது சேதமடைந்தாலோ நீங்கள் சிறிது நேரம் காத்திருக்க வேண்டும். முன்னதாக இது நடந்தால் உடனடியாக கடையில் இருந்து புதிய சிம் கார்டை பெறுவீர்கள். ஆனால் இப்போது நீங்கள் குறைந்தது 7 நாட்கள் காத்திருக்க வேண்டும். பிஎன்பி கணக்குகள் விதி. ஜூலை மாதத்தில் பஞ்சாப் நேஷனல் வங்கியில் கணக்கு வைத்திருப்பவர்கள் நீண்ட காலமாக தங்கள் கணக்கை பயன்படுத்தாமல் இருந்தால் அது மூடப்படும். தொடர்ந்து 3 ஆண்டுகள் செயலிலிருந்து ஜீரோ பேலன்ஸ் இருந்தால் கணக்கு மூடப்படும். பிஎன்பி கணக்குகள் விதிகள். கடந்த 3 ஆண்டுகளில் உங்கள் கணக்கில் இருந்து எந்த பரிவர்த்தனை நடைபெறவில்லை அல்லது இருப்பு பூஜ்ஜியமாக இருந்தால் இந்த கணக்குகளை செயலில் வைத்திருக்க வங்கி கிளைக்கு சென்று ஜூன் 30க்குள் KYC பெறவும். தேங்க்யூ.